நான் எந்த இடத்துலையும் வந்து எலெக்ஷனில் தேர்தலுக்காக என்னுடைய மனு தாக்கல் செய்யலை, எங்கேயுமே நாமினேஷன் ஃபைல் பண்ணலை. ஸோ நான் எலெக்ஷனில் மயிலாப்பூர்லேயும் அல்லது வேறு ஏதோ தொகுதியில் நிற்கிறது வந்து ஒரு வதந்தியாகவே இருக்குது. இது நிறைய பேர் வந்து என் சார்பாக வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தேர்தல் நிற்க போகிறேன்னா இல்லையானா எந்த முடிவு நானும் எடுக்கலை, கட்சி சார்பாகவும் எந்த முடிவும் மேல் இடத்துல எடுக்கப்படலை இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் வந்த செய்திகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு உருவாக்கின கதைகள், ஒரு சின்ன புலி வச்சுட்டு அதுக்கு காது கண்ணு மூக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு பொம்மை உருவாக்குற விஷயம் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக இது வரைக்கும் எந்த முடிவும் நாங்கள் செய்யலை. மேல் இடத்துல முடிவு செய்யணும், கட்சி வளரணும். கட்சி வளர்ந்தால் தான் எல்லாரும் வளர முடியும். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஸோ கட்சி வளர்ச்சிக்காக நிற்க சொன்னால் நிற்பேன், நிற்க வேண்டாம் சொன்னால் நிற்க மாட்டேன். எனக்கு அந்த வந்து கண்டிப்பாக தேர்தலில் நிற்கணும்னு ஒரு ஆசையும் கிடையாது. நான் வந்து கட்சி வளர்க்குறதுக்காக என்னால் என்னென்ன செய்ய முடியும் அது எல்லாத்தையும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஈவிகேசன் தொடர்ந்து விஜயகாந்த் கூட்டணிக்கு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காரு. இந்நிலையில் பிரகாஷ் ஜவடேகர் வரது தாமதமாயிருக்கு. விஜயகாந்தும் எந்த முடிவும் எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு விஜயகாந்த் வருவார் நம்பிக்கை இருக்கா? அதற்கான கிரவுண்ட் ஒர்க் அழைப்பு விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஒரு கட்சி தலைவருங்கிறது முறையில் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்க முடியாதுன்னு எங்களுக்கும் வந்து புரியுது. மற்றவங்களுக்கு கூட அவங்களுக்கு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும். பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் இங்கே வரும்போது ஏதோ குலாம் நபி ஆசாத் அவர்கள் இங்கே வந்தார், டாக்டர் கலைஞர் அவர்களை பார்த்த உடனே ஒரு கூட்டணி வந்துச்சு, உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு வேகத்தில் தான் அவர் வந்தார். வந்தோடனே எல்லோரும் வருவாங்க, உடனே கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஏமாற்றத்தோடு தான் திரும்பி போயிருக்கிறாரு. மறுபடியும் வருவாரா வரமாட்டாரான்னா தெரியல. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு முடிவு எடுப்பார், நல்ல முடிவு எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா ரெண்டு தரப்புலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியோட அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா காங்கிரஸும் திமுகவும் சரி, மற்ற அணிகளும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உறுதியாக இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களுடைய ஆசை அதுதான் இருக்கு. ஸோ அவர் இந்த பக்கம் வருவார்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த கூட்டணி அமைவதற்கு முன்னாடியே திரு ஈவிகேசன் வந்து காங்கிரஸ் தனித்து நிற்க தயார் அப்படின்னே சொல்லியிருந்தார். அதுக்கான பலம் காங்கிரஸ் இருக்கதான் சொல்லியிருந்தாரு. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு விஜயகாந்த் வர்றது தான் பலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, பலம் ஒவ்வொரு கட்சிக்கும் தனிப்பட்ட முறையிலே ஒரு பலம் இருக்கு. நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து காங்கிரஸில் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் எங்கே தமிழ்நாட்டிலே காணோம். ஆனால் இன்னைக்கு நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸ் போடுறீங்க. அப்போ காங்கிரஸ் டஸ் மேக் அ டிஃப்ரென்ஸ்னு ஒன்று உறுதியாயிருக்கு உங்களுக்கு. எல்லாரும் வந்து காங்கிரஸ் பற்றி பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில்னா. ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக கமிட்டி தலைவர் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து உயர்த்தி காட்டியிருக்கிறாருன்னா மக்கள் தெருக்கு வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக எங்களுக்கு இருக்குது. ஸோ தனித்து போட்டி நிற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம். சரி, ஒரு கூட்டணி வரும்போது இன்னும் பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு we have joined hands. இதுக்கு தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இந்த பக்கம் வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் ஒரு கணக்கு எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும். அதிமுக ஒரு 33-34% நிற்குது. திமுகவும் காங்கிரஸ் ஒன்றா சேர்ந்து மட்டும் ஒரு 31% நிற்குது. ஸோ 2% வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ பேசிக்லி எல்லாரும் வந்து ஒரு கணக்கு எடுக்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி a tough fight இப்போவே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் வந்து எதுவுமே செய்யாத அதிமுக ஆட்சி வந்து திடீர்னு இன்னைக்கு வந்து எல்லா திட்டங்கள் வெளியில் கொண்டு வருதுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் முட்டாளாக இருக்காங்க. 5 வருஷம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, கடைசி வரைக்கும் ஒரு பிச்சை போடுற மாதிரி போட்டாங்க, ஆஹா நல்லது செஞ்சுருக்காங்கன்னு உடனே ஓட் போட்டுருவாங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க மேலே அதிருப்தி இருக்குன்னா இந்த தேர்தலில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து இந்த நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் இயலாமை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஜனநாயக சுதந்திரம் கொடுத்ததே காங்கிரஸ் தான். அந்த அடிப்படையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க, நம்ம பேசிட்டு போட்டோம். கார்த்திக் சிதம்பரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் அதிகமாக வந்து 14 இடங்களில் வந்து சொத்துக்கள் வாங்கப்பட்டாங்க. இதனால வந்து அதிமுகவுடைய மாநிலங்களில் முழுக்க அவைகளையே முடக்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன சொல்லுவாங்க? இது வந்து இருக்கிறது பிரச்சனைகள் வந்து திசை திருப்புறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். கார்த்திக் சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. காங்கிரஸ் சார்பாக கட்சி சார்பாக நேற்று ஒரு அறிக்கை கொடுத்தாச்சு. இது வந்து திசை திருப்புறதுக்காக ஒரு விஷயம். அப்படியே கார்த்தி மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா சட்ட ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஸோ திசை திருப்புறதுக்காக லோக்சபாலேயே இருக்கட்டும், ராஜ்யசபாலேயே இருக்கட்டும், இல்லை இங்கே வந்து அசெம்பிளிலே இருக்கட்டும், ஏதோ திசை திருப்புறதுக்காக பிரச்சனைகள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பார்லிமெண்ட்டில் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. ஆனால் அதை பற்றி பேசாமல் இந்த ஒரு புதுசாக எடுத்துக்கிட்டு இது பற்றி வந்து ஒரு கலாட்டா பண்ணுறது கோர்ட்டில் வந்து இது பார்க்கும்போது வந்து ரொம்ப கேலியாகவே இருக்குது. எலெக்ஷன் சமயத்தில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு காங்கிரஸுக்கு ஒரு அதை நீங்கள் தான் குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. இது வந்து நான் தான் சொன்னேன், எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்து பிஜேபி மேலேயும் இங்கே அதிமுக மேலேயும் அதிருப்தியோட மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசிட்டு இது மட்டும் தான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது ஹைலைட் பண்ணுறதுனால ஏன்னா கிளியராக இருக்கும், கார்த்தி எந்த தவறு பண்ணலை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவர் மேலே தவறு இருந்தால் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க. இதே நேஷனல் ஹெரால்ட் கேஸ்லேயே பார்த்துட்டோம், வாத்ரா கேஸ்லேயே பார்த்துட்டோம். தேவையில்லாத விஷயங்கள் வந்து பெருசாகப்படுத்துவாங்க, உண்மை இல்லாமல் அப்புறம் வந்து அதுக்கு பதிலே இருக்காது. இதுதான் இது. அதே மாதிரி தான் இந்த கார்த்தியோட பிரச்சனையும் இருக்குது. தப்பு பண்ணியிருந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க, நடவடிக்கை எடுக்கட்டும், அதுக்கப்புறம் முடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளே வந்து ஒரு இவர் தான் குற்றவாளினா ஏன் வந்து அது மேலே ஒரு நம்மளுடைய தாட்ஸ் திணிக்கணும்னு கேட்குறோம். அரசியல் நேஷனல் கேசஸ் 2G கேசஸ்லாம் இன்னும் முடிவு வராது. இந்த இடத்துல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வர்றது காங்கிரஸ்க்கு பின்னாடி வருது. மேடம் இந்த பக்கம் இட்ஸ் வெரி கிளியர், ரொம்ப கிளியராக இருக்குது. 2G கேஸும் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கும் வந்து இவங்க வந்து ஒரு ஃபிகர் வச்சுட்டு அதிமுக காரங்க எப்போவுமே ஒரு பேனர் அடிப்பாங்க, ஒரு போஸ்டர் அடிப்பாங்க. ஆனால் படித்த மக்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போய் கேசஸ் போயிட்டுருக்கு. யாருமே வந்து பின் வாங்கலை, யாருமே வந்து இல்லை நாங்கள் இது செய்யலைன்னு சொல்லவே இல்லை. போராடிட்டு இருக்காங்க, கோர்ட்டில் இருக்க, கோர்ட்டில் வாதாடிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து இதுலேருந்து தப்பிச்சுட்டு ஓடணுன்னா யாருமே நினைக்கல. எல்லாரும் அங்கே தானே இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. 2Gயில் பாதிக்கப்பட்டவங்களும் இங்கே தான் இருக்காங்க. அதுக்கான தப்பிச்சு யாருமே ஓடலையே. லலித் மோடி மாதிரி வந்து அவங்கள நாட்டு விட்டு வந்து வெளியே அனுப்பலையே. இது வந்து வியாபம் கேஸ் இருக்குன்னு பிஜேபி இதை பற்றி அது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லலை. வசுந்தர ராஜா மேலே வந்து மோடியை சேர்ந்து கலந்து லலித் மோடியோட சேர்ந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு அதை பற்றி யாருமே பேசல. சுஷ்மா ஸ்வராஜ் எந்த அளவுக்கு வந்து மோடியை ஹெல்ப் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அதை பற்றி இன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை முதல்ல பேசுகிறோம். இதுக்கான லலித் மோடியை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல, ஒரு தவறு நடக்குது, அதனால தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி லலித் மோடியை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. லலித் மோடி இங்கே கொண்டு வரட்டுமே, அதுக்கப்புறம் பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.